திரு ஜெகதீஸ்வரன், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் ஒரு 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 35-40க்குள்ள அப்படின்னு எடுத்துக்கலாம் இளைஞர்கள்னு பார்க்கும் பொழுது. இப்போ ஒரு இந்த விவாதத்துக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் வாக்குகளை ஈர்ப்பது யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அது யாருக்கு அவர்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் செல்லும்னு நினைக்கிறேன்? நிச்சயமா நீங்க கேட்டதுல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 18ல இருந்து 29 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 21% இருந்தார்கள்ங்கிறது நம்மள்ட்ட இருக்க டேட்டா. சோ அது கிட்டத்தட்ட ஒரு 20-21% இருக்காங்க அப்படிங்கிறது. நீங்க இளைஞர்களுடைய வாக்குகளை கவர்வது யார் என்று சொல்வதை விட கவர்வது எது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் பார்க்க விரும்புறேன். அதில் மிக குறிப்பாக இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் மிக கடுமையாக பேசப்பட போது இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா கூட்டணி இப்ப நீங்க இந்த பக்கம் பாஜக என்டிஏ கூட்டணி இந்த இந்துத்துவ கொள்கைகள் ராமர் கோயில் இதை பேசிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பக்கம் வேலை வாய்ப்பு, பெட்ரோல் டீசல் விலை, இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் விலை, இந்த மாதிரியான மக்களின் அன்றாட தேவைகள், வாழ்வாதார பிரச்சனை குறித்து நிறைய பேசுறாங்க. அது மிக குறிப்பாக வேலை வாய்ப்புன்னு சொல்லும் பொழுது பிரதமர் மோடி அவர் கொடுத்த வாக்குறுதிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கும் 2014 சொன்னாரு. இப்ப 10 வருட ஆட்சி காலத்தில் எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும். இப்ப எத்தனை பேருக்கு சுயதொழில் துவங்குவதற்கு எத்தனை பேருக்கு உதவிகள் கிடைத்துள்ளது போன்ற பல கேள்விகள் இருக்கும் நினைக்கிறேன். அதை ஒட்டி பார்க்கும் பொழுது இப்ப சமீபத்தில் நடந்த இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், இந்த தமிழ்நாட்டில் நடந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், அது மட்டும் இல்லாமல் நிறைய தனியார் வேலை வாய்ப்புகள் எல்லாம் திமுக தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அவங்களும் ப்ராமிஸ் பண்ணாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நீங்க 50 லட்சம் வரைக்கும் வேலை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க தேர்தல் அறிக்கை. அது பூர்த்தியாக அது நிச்சயமாக பூர்த்தியாகல. பட் அதுக்கு அதுக்கான வேலைகள், முன்னெடுப்புகள் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலியமாக இந்த தனியார் வேலை வாய்ப்பு நிறைய முகாம்கள் நடத்துவதன் மூலியமாக நடக்குதுங்கும்போது இதுல இளைஞர்கள் பார்க்கும் பொழுது வேலை வாய்ப்புங்கிற முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நம்ம படித்து முடித்து விட்டு வரும் பொழுது நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதா அப்படிங்கிறது பிரதானமான விஷயம். நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதான் ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க சொல்றீங்க, அதாவது வேலை வாய்ப்புன்ற ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகரம் மிக்க தலைமை அப்படின்றதும் இருக்குது இல்லையா? சில வெறும் இஷ்யூ பேஸ்டா தான் இளைஞர்களின் வாக்கு இருக்குதா? அவர்களை அரசியலுக்குள் ஈர்ப்பதற்கான விஷயங்கள் அதெல்லாம் நாம் பார்க்க வேண்டியது இல்லையா? இல்ல, அதுல நான் எப்படி வேறுபடுறேன்னா, இப்போ நீங்க 18 முதல் தலைமுறை வாக்காளர், இரண்டாவது முறை அந்த வாக்குச்சாவடிக்கு வருவோர், மூன்றாவது முறை வருவோர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மாறுபடுதுன்னு நினைக்கிறேன். இப்ப சில நேரங்களில் பார்க்கும் பொழுது நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்களுக்கு இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், முதல் முறையாக வருபவர்கள் சீமான் மட்டும் கிடையாது, நான் கமல்ல புதுசா களத்துக்கு வரும் பொழுது அவர் ஊழல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். அதே மாதிரி சீமான் அவருடைய பேசுகின்ற விஷயங்கள் வசீகரமாக இருக்கிறது சொல்லிட்டு முதல் முறை வாக்களிக்கிறார்கள் சில நேரங்கள். ஆனா அதே நேரங்கள் 2ஆம் முறை 3ஆம் முறை இவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் சொல்லும் பொழுது ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இல்ல இப்ப சீமானுக்கு வாக்களிச்சோம், இல்ல கமல்ஹாசன் அவர்களை வாக்களிச்சோம், ஊழல் ஒழிப்புங்கிறது பேசுற விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்களா? அதே மாதிரி சீமான் பேசிய பல விஷயங்கள் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒன்றாக இருக்கிறாரா அல்ல முரண்பட்டு இருக்கிறாருங்கிறது அந்த பக்குவப்படுதல் மாறுபடுதல் மெச்சூரிட்டி வர என்ன கேட்டீங்கன்னா, இல்ல இவங்க பேசுறது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. நம்மளுடைய தேவைகளுக்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு எது சரியாக இருக்குமோ அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் அப்படிங்கறத நோக்கி போறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியலையும் பாக்குறாங்க. இப்ப மிக முக்கியமாக இது பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பெருசா இன்ஃபுளுன்ஸ் பண்றதுங்கிற பாக்குறேன். ஒவ்வொரு விஷயமும் சோசியல் மீடியாவும் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் ஆழமாக பேசும் பொழுது இப்ப நீங்க குறிப்பா கடைசி ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. இப்ப தூத்துக்குடி, திருநெல்வேலியில பெரிய மழை வெள்ளம் வருகிறது. அந்த மழை வெள்ளத்திற்கு யார் அதிகமாக உதவினார்கள், யாரால் உதவ முடியல, இந்த நிதிநிலை மேலாம் எப்படி இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் குறித்தும் இளைஞர்கள் யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சமூக வலைதளம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்றீங்க. ஆனா முதல் முறை வாக்காளர்கள் ஒரு மாதிரி சிந்திச்சால் கூட இன்னும் அவர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும்போது அவங்க வேற மாதிரி யோசிக்கிறாங்கன்ற சொல்றீங்க. இது முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன்.